இன்னைக்கு வந்து இடியப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சமையல் விருந்துல வந்து அரிசி மாவுல எப்படி இடியப்பம் பண்றதுன்னு நான் போட்டிருக்கேன். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், பார்த்துக்கிறேங்க. இன்னைக்கு நம்ம வந்து ராகில எப்படி இடியப்பம் பண்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ராகி நான் இங்கே வந்து 1 கப்புக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு தண்ணி, அதாவது 1 கப்புக்கு மாவு 1 கப்புக்கு தண்ணி, இதுதான் நமக்கு மெஷர்மெண்ட். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். இந்த 3 இன்க்ரீடியண்ட்டை வச்சு தான் நாம் வந்து இன்றைக்கி ராகி இடியப்பம் பண்ண போகிறோம். இப்போ நம்ம முதல்ல தண்ணியை சுட வச்சுக்கலாம். நான் அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிட்டு இங்கே 1 கப்புக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி நமக்கு கொதிக்கணும். நம்ம இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து 1/2 டீஸ்பூனுக்கு கம்மியாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ராகி ஃப்ளாரை இதில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ நமக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம தண்ணியை எடுத்துடலாம். இப்போ நமக்கு தண்ணி நல்லாவே கொதிச்சிருச்சு. இது அடுப்புலேருந்து இறக்கிடுங்க. இறக்குனதுக்கப்புறம் நாம் வந்து எடுத்து வச்சுருக்க அந்த ராகி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஒரேடியாக மொத்தமாக கொட்டிட வேண்டாம். அப்படி கொட்டினீங்க அப்படின்னா மாவு வந்து தண்ணியோட கரெக்டாக மிக்ஸ் ஆகாது. நமக்கு உருண்டையாக மாவு பச்சை பச்சையாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்ட ஆரம்பிங்க. இந்த முதல்ல பார்க்கும்போது நமக்கு தண்ணி பத்தாத மாதிரி இருக்கும். நீங்கள் கண்டினியூஸாக ரெஸ்ட் கொடுக்காமல் கிண்டினீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு மாவு நல்லா ஸ்மூத்தாக வந்துடும். இந்த மாதிரி உட்டன் ஸ்பூன் எடுத்துகிட்டு அதோடைய பின் பகுதியை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு நீங்கள் மாவை கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக உங்களுக்கு இருக்கும். இந்த பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்னா நமக்கு மாவு நம்ம நல்லாவே கிண்டிருக்கோன்னு அர்த்தம். இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. ஏன்னா நம்ம கையில் எடுக்கும்போது நமக்கு அந்த சூடு ரொம்ப இருக்கக்கூடாது. அதனால தான் இங்கே 2 விதமான இடியப்பம் பரல இருக்கு என்கிட்ட. ஒன்று வந்து எவர் சில்வர். இந்த எவர் சில்வர் வந்து அதுவும் ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். நாம் இது எப்போவுமே யூஸ் பண்ணும்போது கழுவிட்டு எண்ணெய் போட்டு வச்சுருந்தீங்க தான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு யூஸ் பண்ணும்பொழுது கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து கரல் பிடிச்சி துரு பிடிச்சி உள்ளக்க ஃபுல்லாக நமக்கு ஓப்பன் பண்ண முடியாத அளவு ஆயிரும். ஆனால் இதை நான் வந்து இன்றைக்கி ப்ரிஃபர் பண்ணல. ஏன்னா இதில் உள்ள அந்த கண்கள் வந்து அந்த இடியப்பம் பிழிறக்குள்ள கண்கள் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இதை வச்சு பிழிஞ்சோம் அப்படின்னா நமக்கு நூடுல் சைஸ் அளவுக்கு பெருசாக இருக்கும். இதை விட சின்ன கண் வந்து இந்த மாடலில் இல்லை. ஆக்சுவலாக நான் வந்து இன்றைக்கி இந்த இடியப்ப பரல தான் எடுக்க போகிறேன். இதெல்லாம் எப்படின்னா பிழிறக்கும் ரொம்ப ஈஸி. இதனுடைய கண்கள் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறனால இடியப்பம் வந்து ரொம்ப மெல்லிஸாக நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி இதில் தான் நாம் வந்து இடியப்பம் பிழிய போகிறோம். முதல்ல நம்ம எல்லாத்தையும் அந்த ஸ்க்ரூ பண்ணி நமக்கு தேவையான ஸ்பேஸ் முதல்ல எடுத்துக்கலாம். இதில் நாம் வந்து எடுத்து வச்சுருக்க மாவு இருக்கு இல்லையா, மாவை இதில் நாம் சேர்க்க போகிறோம். நீங்கள் வந்து மேலே வர மாவு ஃபுல்லாக சேர்த்துட்டாலும் சரி, அப்படி இல்லை இன்பிட்வீனில் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிட்டாலும் சரி, நீங்கள் அது வந்து உங்கள் விருப்பத்துக்கு தகுந்தாப்பில். இது மாதிரி இடியப்பம் பிழியிற எந்த தட்டில் நீங்கள் பிழிகிறீங்களோ, எவர் சில்வர் தட்டாக இருந்துச்சுன்னா அந்த தட்டில் நீங்கள் முதல்ல வந்து எண்ணெயை தேய்ச்சி வச்சுக்கிறணும். அப்போ தான் இடியப்பம் ஒட்டாமல் நமக்கு எடுக்கும்போது ஸ்மூத்தாக கிடைக்கும். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நாம் இதில் இடியப்பம் புளிய ஆரம்பிச்சிடலாம். லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தாலே போதும். நீங்கள் வந்து மாவை நல்லா கிண்டியிருந்தீங்க அப்படின்னா மாவு வந்து அழகாக நமக்கு பிழிய வந்துடும். இந்த மாதிரி மாவை ஸ்மூத்தாக அந்த தட்டில் புரிஞ்சுக்கும். இதே இது நீங்கள் வந்து ஓலையில் செஞ்ச இடியப்பத்தட்டை யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதை தண்ணியில் ஊற போட்டுட்டு நல்லா ஊறினதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது மாதிரி இடியப்பம் பிழிஞ்சிட்டு இருக்கும்போதே நான் இட்லி குக்கரில் தண்ணியும் கொதிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி நம்ம பிழிஞ்சாச்சு. இதை நாம் இட்லி குக்கருக்குள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி தண்ணி நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே கொதிக்க வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை வச்சுட்டு உள்ளக்க மீடியம் ஹீட்டில் தான் நான் வைக்கிறேன். 5 நிமிஷம் வரை நீங்கள் வந்து இடியப்பத்தை அவிய விடலாம். ஆல்ரெடி நம்ம எப்போவுமே நீங்கள் இடியப்பம் புளியும் போது முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஒரு தடவை பேட்ச்க்கு உள்ளக்க நீங்கள் மாவு போடுவீங்க இல்லையா, மாவு போடும்போது மொத்தமாக அதை சுற்றி முடிச்சிடணும். உள்ளக்க மிச்சம் மாவு வச்சுருக்காதீங்க, மொத்தமாக சுற்றி முடிச்சிடுங்க. ஏன்னா உள்ளக்க மாவு இருந்துச்சுன்னா இங்கே மாவு இதில் ஒட்டிகிட்டு இருக்கும்போது காஞ்சிரும். நீங்கள் அடுத்த பேட்ச் சுற்றும் போது அது உள்ளக்க ப்ரெஷர் வந்து பில்டப் ஆகி உங்களுக்கு மாவு வெளியே வராமல் ரொம்ப இறுக்கமாக இருக்கும். உங்களால் இடியப்பம் அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக புளிய முடியாது. அதனால் எப்போவுமே உள்ளக்க ஒரு பேட்ச் போட்ட உடனே அதை நல்லா முடிச்சதுக்கப்புறம் அடுத்த மாவு உள்ளக்க போடுங்க. அப்படி ஸ்டக் ஆகிடுச்சு, உங்களால் புளிய முடியலை அப்படின்னா இந்த அடிப்பாகத்தை நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கண்ணுகள் இருக்கு இல்லையா, இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் இருக்க மாவு எல்லாத்தையும் வலிச்சு விட்டுருங்க, எடுத்துருங்க. காஞ்ச மாவெல்லாம் எடுத்து விட்டு திருப்பி ஃபிக்ஸ் பண்ணிட்டு சுற்ற ஆரம்பிச்சிங்கன்னா இடியப்பம் ரொம்ப அருமையாக புளிய வந்துடும். இடியப்பத்துக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தண்ணியும் மாவுடைய அளவும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இடியப்பத்தை நீங்கள் அருமையாக புளிஞ்சு எடுத்துடலாம். இதை எப்போவுமே மறந்துடாதீங்க. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம்.
இடியப்பம் வந்து நல்லாவே வெந்துருச்சு. இதை வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு 2 செகண்ட் அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹாட் பாக்ஸில் வைக்க போகிறீங்கனாலும் சர்வ் பண்ணுறதுனாலும் நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்துக்கிறங்க. இப்போ இடியப்பம் நல்லாவே வெந்திருக்கு, நமக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ பாருங்கள், நம்ம எடுக்கும்போது எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு சொல்லிட்டு. அதில் ஒட்டலை, இடியப்பம் பிஞ்சு போகலை, உதிரி உதிரியாகவும் ஆகலை, நமக்கு அழகாக வந்துருச்சு. நீங்கள் மாவை வந்து பக்குவமாக கிண்டிட்டு இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சிட்டு தட்டில் வச்சு எடுத்திங்கன்னா அருமையான இடியப்பம் நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ நமக்கு ராகி மாவில் செஞ்ச இடியப்பம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அருமையாக நமக்கு இடியப்பம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த இடியப்பத்தை நீங்கள் வந்து வெஜிடபிள் குருமா வச்சு சர்வ் பண்ணலாம். நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தீங்கன்னா இங்கே நான் தேங்காய் பூ திருவி வச்சுருக்கேன். தேங்காய் பூவில் வந்து கொஞ்சம் 1 டீஸ்பூனுக்கு சீனி கலந்து வச்சுருக்கேன். ஸோ சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி தேங்காய் பூ சீனி வச்சு ராகி இடியப்பத்தை கொடுத்தீங்கன்னா ஒன்று மிச்சம் இல்லாமல் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. பெரியவங்களுக்கு நீங்கள் வந்து குருமா வச்சு சர்வ் பண்ணலாம். குருமா எப்படி பண்ணுற லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பேஸ்ட் பண்ணி விடுறேன், பார்த்துக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சமையல் விருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் சிம்பிள் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.